நபீனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரிசுரிமை சட்டம் என்ற எங்களுடைய வகுப்பிலே நாங்கள் சென்ற பல வாரங்களாக அதாவது சொத்தினை பெறக்கூடிய இரண்டு வழிமுறைகளில் ஒரு முறையான ஃபருத் என்று சொல்லப்படக்கூடிய நிர்ணயிக்கப்பட்ட அளவு, அந்த அளவினை பெறக்கூடியவர்கள் யார், எப்படிப்பட்ட அளவு அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த தொடரிலே நாங்கள் சென்ற வாரமும் அதற்கு முந்தைய வாரமும் நாங்கள் அதாவது ஒரு மரணித்தவருக்கு மிகவும் நெருக்கமான கணவன் மனைவிக்கு பெறக்கூடிய அளவு, ஒரு கணவனுக்கு அதாவது ஒரு ஒரு மனைவி மரணித்திருந்தால் அந்த கணவனுக்கு அந்த மனைவிக்கு பிள்ளைகள் இல்லாத சந்தர்ப்பங்களிலே முழு சொத்திலேயும் அரைவாசியும், பிள்ளைகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நான்கில் ஒரு பகுதியும், அதே போன்று மனைவிக்கு கணவன் மரணித்த சந்தர்ப்பத்திலே அந்த கணவனுக்கு பிள்ளைகள் இருக்கின்ற நேரத்திலே எட்டில் ஒரு பகுதியும், பிள்ளைகள் இல்லாத நேரத்திலே 4/1 பகுதியும், அதே போன்று பெண் பிள்ளைகளை பொறுத்த மட்டிலே அந்த பெண் பிள்ளைகளுக்கு அவர்கள் தனித்து வருகின்ற நேரத்திலே ஆண் சகோதரங்கள் இல்லாமல் தனியே பெண் பிள்ளைகளாக மாத்திரம் வரக்கூடிய நேரத்திலே அந்த பெண் பிள்ளைகளுக்கு முழு சொத்திலேயும் அரைவாசியும், ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகள் வருகின்ற நேரத்திலே அங்கே 3/2 பகுதியும், அதே போன்று பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று சொல்கின்ற நேரத்திலே மகனின் மகளை நாங்கள் குறிப்பிட்டோம். மகளின் மகளுக்கு கிடைக்க மாட்டாது. மகனின் மகளுக்கு அதாவது அந்த மரணித்த பாட்டனுடைய சொத்திலே அதாவது அவள் தனித்து வருகின்ற நேரத்திலே அரைவாசியும், அதே போன்று ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வருகின்ற நேரத்திலே முழு சொத்திலேயும் 3/2 பகுதியும், அதற்கான நிபந்தனைகள் எப்போது கிடைக்கும் என்ற செய்தியையும் சென்ற வாரத்திலே நாங்கள் அதாவது ஒரு ஜனாசாவின் மரணித்தவருடைய சகோதர உறவுகள், அந்த சகோதர உறவுகள் உடன் பிறந்த சகோதர உறவுகளாக இருந்தாலும் சரி, அதே போன்று தந்தை வழி சகோதர உறவுகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருக்கின்ற நேரத்திலே, சகோதரிகளாக இருக்கின்ற நேரத்திலே, உடன் பிறந்த சகோதரி தனித்து வருகின்ற நேரத்திலே அவளுக்கு முழு சொத்திலேயும் அரைவாசியும், ஒன்றுக்கும் மேற்பட்ட சகோதரிகள் வருகின்ற நேரத்திலே முழு சொத்திலேயும் 3/2 பகுதியும், அதே போன்று தந்தை வழி சகோதரிக்கும் அப்படியான ஒரு நிலைமையும் நாங்கள் கூறினோம். அதே போன்று தாய் வழி சகோதரிகளுக்கு ஆண் பெண் வித்தியாசமின்றி, பாரபட்சமின்றி அவர்கள் வருகின்ற நேரத்திலே தனித்து வருகின்ற நேரத்தில் 1/6 பகுதியும், அவர்கள் கூட்டமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட தாய் வழி சகோதரிகள் வருகின்ற நேரத்திலே முழு சொத்திலேயும் அதாவது 3/1 பகுதியும் கொடுக்கப்படும் என்ற செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே தொடரிலே நாங்கள் இன்று பார்க்கக்கூடிய உறவுதான் முக்கியமான உறவு, தாய் என்று சொல்லப்படக்கூடிய தாய்க்கு எப்படியான சொத்து பங்கீடு, அதாவது எப்படி செய்யப்படும் என்றதை தான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தாயை பொறுத்த மட்டிலே தாய்க்கு எப்போதும் நிர்ணயிக்கப்பட்ட அளவு, ஃபருத் என்று சொல்லப்படக்கூடிய நிர்ணயிக்கப்பட்ட அளவு மாத்திரம்தான் கிடைக்கும். அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவு இரண்டு முறைகளாக, ஒன்றோ 3/1 பகுதியும், அதே போன்று 6 இல்லாவிட்டால் 6/1 பகுதியும் கிடைக்கும். இந்த 2/1 தான் தாய்க்கு கிடைக்கும். 3/1 பகுதி எப்போது, அதாவது தன்னுடைய பிள்ளையுடைய, அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பிள்ளை இடத்திலிருந்து ஒரு தாய்க்கு முழு சொத்திலேயும் 3/1 பகுதி எப்போது கிடைக்கும் என்று சொன்னால், அந்த மரணித்த அந்த ஜனாசாவிற்கு, அந்த மரணித்தவருக்கு பிள்ளைகள் யாரும் இருக்கக்கூடாது. அதே போன்று 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சகோதர உறவுகள், அந்த சகோதர உறவு உடன் பிறந்த சகோதர உறவாக இருந்தாலும் சரி, தந்தை வழி சகோதர உறவாக இருந்தாலும் சரி, தாய் வழி சகோதர உறவாக இருந்தாலும் சரி, ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட, ஒன்றுக்கும் மேற்பட்ட சகோதர உறவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளும் இருந்தால் ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளை இடத்திலே இருந்து முழு சொத்திலேயும் 3/1 பகுதி கிடைக்கும். இந்த 2 நிபந்தனைகளையும் இந்த 2 நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனை, அதாவது எந்த நிபந்தனையும் இல்லாமல் போகின்ற நேரத்திலே தாய்க்கு 3/1 கிடைக்க மாட்டாது, 6/1 தான் கிடைக்கும். அப்போது அதாவது
ஒருவர் மரணித்திருக்கின்றார், அவருக்கு பிள்ளைகள் இருக்கின்ற ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ இருக்கின்றார்கள். அதே போன்று தாயும் இருக்கின்றார். அப்படியான நிலைமையிலே தாய்க்கு வந்து கட்டாயம் 6ல் ஒரு பகுதி தான் கிடைக்கும், 3ல் 1 கிடைக்க மாட்டாது. அதே போன்று ஒருவர் மரணித்திருக்கின்றார், அவருக்கு வந்து பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகள் இல்லாவிட்டால் தாய்க்கு 3ல் 1 கிடைப்பதுதான் அடிப்படை. ஆனாலும் 1க்கும் மேற்பட்ட சகோதர உறவுகள் இருக்கின்றார்கள். 2 சகோதரிகள் இருக்கின்றார், அல்லது ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் இருக்கின்றார். இப்படியான சந்தர்ப்பங்கள் வருகின்ற நேரத்திலேயும் தாய்க்கு 3ல் ஒரு பகுதி கிடைக்க மாட்டாது. மாறாக 6ல் ஒரு பகுதி தான் கிடைக்கும். இது மிகவும் தெளிவாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். இதுதான் தாய்க்கு ஒன்றோ தாய்க்கு வந்து எஞ்சியதே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல. ஒன்றோ 6ல் 1 கிடைக்கும், இல்லாட்டி 3ல் 1 கிடைக்கும். இன்னொரு சட்டம் இருக்கின்றது தாய்க்கு. இன்ஷா அல்லாஹ் பின்னால் நாங்கள் வரக்கூடிய பாடங்களிலே அதாவது ஸ்பெஷலான ஒரு பகுதி அதற்கு இருக்கின்றது. உமரியத்தீன் என்று சொல்லுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிலைமை. அதை நாங்கள் இந்த பகுதிகளை முடித்துவிட்டு நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அப்போது நாங்கள் கூறுவோம். அடுத்த கட்டம் அதாவது இது எப்படி இருந்தாலும் தாய்க்கு 6ல் 1 6ல் 1 அல்லது 3ல் 1 என்பது கிடைக்கும் என்பதை கூறிவிட்டோம். அடுத்த கட்டமாக பாட்டி. பாட்டியை பொறுத்த மட்டிலே ஒரு மையத்துடைய பாட்டி 3 விதமான பாட்டிகள் வரலாம். எப்படி வரலாம்? ஒன்றோ தாயின் தாய், தாயின் தாயின் தாய் அப்படியே மேலே சென்று கொண்டு செல்வார்கள். அதே போன்று தந்தையின் தாய், தந்தையின் தாய் அல்லது தந்தையின் தந்தையின் தாயும் வரலாம். இப்படியான பாட்டிமாருக்கு மாத்திரம்தான் அனந்தரமாக சொத்து கிடைக்கப்படும். எப்போதும் பாட்டி என்று வந்து விட்டாலே அவளுக்கு கிடைக்கக்கூடிய அளவு வந்து 6ல் 1 தான். 2வது ஆப்ஷன் ஒன்று இல்ல. 6ல் 1 மாத்திரத்தான் கிடைக்கும். சரிதானே? அப்ப அதாவது அந்த பாட்டியை பொறுத்த மட்டிலே ஒன்றோ தாயின் தாயாக இருப்பாள், தாயின் தாய் தாயின் தாயின் தாய் அப்படியே மேலே சென்று கொண்டு செல்வார்கள். அப்ப கிடைக்கும். அடுத்தது வந்து தந்தையின் தாய், தந்தையின் தாயும் பாட்டி என்ற அடிப்படையிலே கிடைக்கும். அதே போன்று தந்தையின் தந்தையின் தாயும் வருவார். எப்போது பாட்டி அதாவது தாயின் தந்தையின் தாய், தாயின் தந்தையின் தாய், அவனுடைய உம்மாவுடைய வாப்பாட உம்மா, அவன் பாட்டி தானே, அந்த பாட்டிக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்க மாட்டாது. ஏன் கிடைக்க மாட்டாது என்று சொன்னால் இடையில் ஒரு வந்து ஆண் உறவு வாரத்தின் காரணமாக கிடைக்க மாட்டாது. ஆனால் தந்தையின் அதாவது ஒரு தாய் உறவு பெண் உறவு வந்துட்டு அதுக்கு பின்னாடி ஒரு இடையில் ஆண் உறவு ஒன்று வரும் என்று சொன்னால் ஒரு பாட்டன் வருவார் என்று சொன்னா அப்போது அந்த அந்த அதாவது அப்படி பிரிக்கக்கூடிய ஆண் உறவுகள் வந்து விட்டால் அங்க வந்து பாட்டிக்கு அதாவது அந்த பாட்டி வந்து அனந்தரம் பெறக்கூடிய பாட்டியாக கருதப்பட மாட்டார். சரிதானே? அப்ப வந்து பாட்டிமாரை பொறுத்த மட்டிலே 2 பாட்டிகள் ஒரே நேரத்திலே வருகின்ற நேரத்திலே, உதாரணமாக தந்தையும் தாயும் இருக்கிறார். தந்தையின் தாய் பாட்டி தானே, தந்தையின் தாயும் தாயின் தாயும் இருக்கிறார். இப்படியான பாட்டிமாருக்கு வந்து 2 அதாவது ஒருவர் மரணித்திருக்கிறார். அவருக்கு தாய் தந்தை கிடையாது. தந்தையின் தாய் இருக்கிறார். அதே போன்று தாயின் தாய் இருக்கிறார். இப்படியான நிலைமையிலே அந்த 2 பாட்டிமார்களும் இந்த மையத்திலே இருந்து அனந்தரம் பெறக்கூடியவர்களாகத்தான் கருதப்படுவார்கள். எனவே 6ல் ஒரு பகுதி அவர்கள் இறைவருக்கும் 6ல் 1 என்று சொல்லி அவர்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்ததாக இது வந்து பாட்டி என்ற உறவு. இதை பற்றி இன்னும் தெளிவாக பேசுவதற்கொன்றும் இல்லை. எப்போதும் வந்து பாட்டி என்று வந்து விட்டாலே நாங்கள் கூறியது போன்று 6ல் ஒரு பகுதி தான் கிடைக்கும். ஆனால் அதாவது அந்தஸ்திலே ஒன்று அதாவது தாயின் தாய் அதாவது ஒரு பாட்டி வந்து இன்னொரு பாட்டியை விட நெருக்கமானவராக இருக்கிறார். அப்படி என்றால் அந்த தூரமான பாட்டிக்கு அவள் இருந்தாலும் அவருக்கு வந்து கிடைக்க மாட்டாது. ஒரே அந்தஸ்திலே வரக்கூடிய பாட்டிமாருக்கு மாத்திரம் தான் கிடைக்குமே தவிர அந்தஸ்து வேறுபட்டு வரக்கூடிய
உதாரணமாக அதாவது ஒருவர் மரணித்திருக்கிறார், அவருக்கு வந்து தாயின் தாயும் இருக்கிறார். அதே போன்று தந்தையின் தந்தையின் தாயும் இருக்கிறார். அப்படியான நிலைமையிலே தந்தையின் தந்தையின் தாயை பொறுத்த மட்டிலே அவ வந்து அடுத்த அதாவது 3வது கட்டமாகத்தான் கருதப்படுவார். எனவே வந்து அந்த பாட்டிக்கு கிடைக்க மாட்டாது. ஏனென்றால் இந்த தாயின் தாய் வந்திருப்பதன் காரணமாக, நெருங்கிய தாயின் தாய் வந்திருப்பதன் காரணமாக அவருக்கு கிடைக்க மாட்டாது. இது இன்ஷா அல்லாஹ் தெளிவென்று நினைக்கின்றேன். எனவே இதுதான் பாட்டிகளுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது நிர்ணயிக்கப்பட்ட அளவு. அடுத்ததாக நாங்கள் இறுதியாக பார்க்கக்கூடிய வந்து உறவு என்னன்னு சொன்னால் தந்தை. தந்தைக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்ட அளவு, தந்தைக்கு வந்து முக்கியமான சிறப்பு இயல்பு என்னன்னு கேட்டா, அவ வந்து அந்த 2 கூட்டத்திலேயும் தந்தை வருவார். இது நிர்ணயிக்கப்பட்ட அளவை எடுக்கக்கூடியவராகவும் வருவாரு. அதே போன்று எஞ்சியதை எடுக்கக்கூடியவராகவும் வருவார். அதே போன்று நிர்ணயிக்கப்பட்ட அளவும் எஞ்சியது இந்த 2யும் சேர்த்து எடுக்கக்கூடியவராகவும் வருவார். எனவே தந்தைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இயல்பு என்னன்னு சொன்னால் 3 விதத்துல வந்து அனந்தரம் பெறக்கூடியவராக இருக்கிறார். நாங்கள் கூறினோம், அதாவது அனந்தரம் பெறக்கூடிய முறைகள்ல வந்து ஒன்றோ நிர்ணயிக்கப்பட்ட அளவு என்ற அடிப்படையில பெறுவார்கள், இல்லாட்டி வந்து எஞ்சியதை பெறுவார்கள். சில கூட்டம் இருக்கின்றார்கள், நிர்ணயிக்கப்பட்ட அளவு எஞ்சியது 2யும் எடுப்பார்கள். 2யும் ஒரு அதாவது ஒன்றோ இது ஒன்றோ அது. இப்ப சகோதரிகளை பொறுத்த மட்டிலே வந்து பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவு, பெண் பிள்ளைகள் மாத்திரம் வந்திருந்தால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுதான் கிடைக்கும். ஆனால் அவர்களுடன் சேர்ந்து ஆண் சகோதரர்கள் அவருக்கு வந்திருந்தார், ஆண் பிள்ளைகள் வந்திருந்தால் அப்போது வந்து ஆணுக்கு 2ம் பெண்ணுக்கு 1 என்ற விகிதாசார அடிப்படையிலே கிடைக்கப்படும். ஒன்றோ அதிலே பெறுவார்கள், இல்லாவிட்டால் இதிலே பெறுவார்கள். ஆனால் தந்தையை பொறுத்த மட்டிலே 2யும் ஒரே நேரத்திலே பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருப்பதுதான் தந்தைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பியல்பு. எனவே தந்தையை பொறுத்த மட்டிலே எப்போது அவருக்கு வந்து 6ல் 1 என்று, அதாவது 6ல் 1 என்று சொல்லப்படக்கூடிய நிர்ணயிக்கப்பட்ட அளவு கிடைக்கும் என்று சொன்னால், ஒரு மரணித்த அந்த ஜனாசாவுக்கு வந்து மரணித்தவருக்கு வந்து ஆண் பிள்ளைகள் அல்லது ஆண் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், ஆண் வாரிசுகள் வந்து இருந்தால் தந்தைக்கு வந்து எஞ்சியதை எடுக்கக்கூடியதோ அல்லது எஞ்சியதுடன் நிர்ணயிக்கப்பட்ட அளவு எடுக்கக்கூடியது, இந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. தந்தையை பொறுத்த மட்டிலே 6ல் 1 என்பதை மாத்திரம்தான் பெறுவார். இது எப்போது மரணித்தவருக்கு வந்து ஆண் பிள்ளைகள் அல்லது ஆண் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வந்திருந்தால் தந்தைக்கு வந்து 6ல் 1 என்ற அளவு மாத்திரம்தான் கிடைக்கும். அதே போன்று தந்தைக்கு வந்து எஞ்சியவை எப்போது கிடைக்கும் என்று சொன்னால், தந்தைக்கு எஞ்சியவை கிடைக்கும், அதாவது ஒரு மரணித்தவர், அதாவது ஒருவர் மரணித்திருக்கிறார், அவருக்கு வந்து பிள்ளைகள் இல்லை, ஆண் பிள்ளைகளும் இல்லை, பெண் பிள்ளைகளும் இல்லை. பிள்ளைகள் இல்லாத நேரத்திலே வந்து தந்தைக்கு வந்து எஞ்சியதை எடுக்கக்கூடியவராக மாறுவார். அப்படி என்றால் நிர்ணயிக்கப்பட்ட அளவை பெற்றதன் பின்னால், இப்ப ஒருவர் மரணித்திருக்கிறார், அவருக்கு உம்மாவும் வாப்பாவும் மாத்திரம் தான் இருக்கிறாங்க. அப்ப வந்து உம்மாக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவு என்ன? 3ல் 1. 3ல் 1 கொடுத்ததுக்கு பின்னாடி தந்தைக்கு வந்து எஞ்சியதை அப்படியே எடுத்துருவார். மீதி 3ல் 2யும் தந்தை எடுத்துக்கொண்டு போய் தருவார். இது வந்து எஞ்சியதை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். அதாவது அந்த மரணித்தவருக்கு வந்து பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ இல்லாமல் இருக்க வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கின்றது, தந்தைக்கு 6ல் 1 பிளஸ் சக எஞ்சியவை, இந்த 2யும் எடுக்கக்கூடிய, ஒரே நேரத்திலே எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். இது எப்போது என்று சொன்னால், மரணித்தவருக்கு பெண் பிள்ளைகள் மாத்திரம் அல்லது அதாவது பெண் வாரிசுகள் இல்லாட்டி மகனின் மகள், இப்படியான பெண் பிள்ளைகள் மாத்திரம் தான் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து எப்போதும் நிர்ணயிக்கப்பட்ட அளவுதான் கிடைக்கும். எனவே பெண் பிள்ளைகள் நிர்ணயிக்கப்பட்ட அளவை எடுத்ததன் பின்னால் அந்த தந்தை அதாவது தந்தைக்கும் நிர்ணயிக்கப்பட்ட அளவு அவர்களுடன் சேர்ந்து கிடைக்கும் 6ல் 1. என்ற பிள்ளைகள் வந்து விட்டால் வந்து அதாவது தந்தைக்கு கிடைக்கக்கூடியது வந்து 6ல் 1 கட்டாயமாக கிடைக்கும். இந்த 6ல் 1 கிடைக்கும். அதே போன்று பெண் பிள்ளைகள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட அளவை எடுப்பார்கள். மீதி எஞ்சியதை எடுக்கக்கூடிய நெருங்கிய உறவாக யார் இருப்பார் என்று சொன்னால் இந்த தந்தை காணப்படுவார். அப்ப நிர்ணயிக்கப்பட்ட அளவையும் எடுப்பார், அதே போன்று பெண் பிள்ளைகள் எடுத்ததன் பின்னால் எஞ்சியதையும் எடுப்பார்.
இப்ப நான் உதாரணமா சொல்றேன்னு சொன்னா, ஒருத்தர் மரணித்திருக்கிறாரு. அவருக்கு வந்து 2 பெண் பிள்ளைகள் இருக்கின்றாங்க. தந்தை இருக்கிறாரு. அப்ப அப்ப வந்து அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் எவ்வளவு கிடைக்கும்? நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். 1க்கும் மேற்பட்ட சகோதரி அந்த பிள்ளைகள் வந்து இருந்ததுன்னு சொன்னா 3ல் 2 பகுதி. 3ல் 2 பகுதி வந்து அந்த பெண் பிள்ளைகள் எடுப்பார்கள். அதேபோல் நிர்ணயிக்கப்பட்ட அளவு பிள்ளைகள் வந்து இருப்பதன் காரணமாக தந்தைக்கு எவ்வளவு கிடைக்கும்? 6ல் 1 பகுதி. இப்ப 6ல் 1 பகுதியையும் 3ல் 1 பகுதி, ம் மூ 3ல் 2 பகுதியும் போச்சு. இப்ப இப்ப அதாவது இப்ப நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இப்ப 6ல் 1 அப்ப வந்து 6ல் 1 என்று சொன்னா, ம் 3ல் சாரி 3ல் 2 என்று சொன்னால் 6ல் 4 பகுதி. அப்ப வந்து 6ல் 4 பகுதி பேய்த்திரும் யாருக்கு? பெண் பிள்ளைகளுக்கு. 6ல் 2 பகுதி வந்து பெண் பிள்ளைகளுக்கு பேய்த்திரும். இப்போ நாங்க 3ல் 2 என்று சொன்னா, அத நாங்க 6க்கு எடுத்து பார்த்தோம்னு சொன்னா எத்தன வரும்? நாங்க வந்து 6ல் 4 பகுதி குடுக்கணும். அப்ப 6ல் 4 பகுதி வந்து பெண் பிள்ளைகளுக்கு போகும். அதே போன்று தந்தைக்கு 6ல் 1 பகுதி போகும். அப்ப வந்து இன்னும் வந்து எத்தன ஒரு பகுதி மிஞ்சிக்குது? 6ல் 1 பகுதி ஒன்று மிஞ்சி இருக்குது. அந்த 6ல் 1 பகுதியையும் தந்தை எஞ்சியதை எடுக்கக்கூடிய அடிப்படையில எடுத்துக்கொள்வார். அதே மாரி இன்னொரு உதாரணமாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஒருத்தர் மரணித்திருக்கிறார் வந்து, அவருக்கு வந்து ஒரே ஒரு பெண் பிள்ளை மாத்திரம் தான் இருக்கிறார். இல்லாட்டி ஒரே ஒரு மகனுடைய மகள் தான் இருக்கிறார். அப்படி என்றால் அந்த மகனுடைய மகளுக்கு நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், முழு சொத்திலேயும் அரைவாசி கிடைக்கும். 2ல் 1 பகுதி. தந்தைக்கு பிள்ளை இருக்கு, அதாவது அந்த மரணித்தவருக்கு பிள்ளை இருக்கிறார் என்ற அடிப்படையிலே 6ல் 1 பகுதி கிடைக்கும். அப்போ அந்த 6ல் 1 பகுதி போகும் யாருக்கு? தந்தைக்கு. அப்ப 2ல் 1 என்று சொன்னா, அதாவது எங்களுக்கு தெரியும் வந்து அரைவாசி. அப்ப 6ல் அரைவாசி எத்தன? 3. அப்ப 6ல் 3 பகுதி யாருக்கு போகும்? அந்த பெண் பிள்ளைக்கு. அதாவது அந்த மகனுடைய மகளுக்கு போகும். 6ல் 3 பகுதி வந்து மகனுடைய மகளுக்கு போகும். 6ல் 1 தந்தை எடுப்பாரு. அப்ப வந்து எஞ்சியது இன்னும் வந்து 2 பகுதி இருக்குது. 6ல 2 பகுதியுமே மிஞ்சிக்குது. அந்த மிஞ்சியதை யார் எடுப்பார் என்று சொன்னா, தந்தை எடுப்பார். எஞ்சியதை எடுக்கக்கூடிய அடிப்படையில அவர் எடுப்பார். அப்ப அ தந்தைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பியல்பு அதுதான். அப்ப ஏனென்றால் ஒரு மரணித்தவருக்கு வந்து பெண் பிள்ளைகள் மாத்திரம் இருக்கின்ற நேரத்திலே 6ல் 1ஐயும் எடுத்துவிட்டு அங்கே மிஞ்சக்கூடிய எஞ்சியதையும் அசபத் என்று சொல்லப்படக்கூடிய எஞ்சியதையும் எடுப்பார். இது வந்து தந்தைக்குரிய இது. அப்ப தந்தைக்கு வந்து அடுத்த கட்டமா தந்தையுடைய தானத்திலே வரக்கூடியவர் வந்து தந்தை இல்லாத நேரத்திலே பாட்டன், தந்தையுடைய தந்தை. நேரம் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். நான் இதை சொல்லி முடிச்சுக் கொள்றேன். எனவே தந்தைக்கு இருக்கக்கூடிய முழு சிறப்பியல்பும் வந்து பாட்டனுக்கு இருக்குது. தந்தை இல்லாட்டி தந்தையுடைய முழு தானத்தையும் நிரப்பக்கூடியவராக இருப்பார். ஆனால் சில விதிவிலக்குகள் இருக்கின்றது. வரக்கூடிய வாரங்களிலே நாங்கள் அதை பார்ப்போம். هذا ما عندي وصلى الله وسلم على خير خلق